ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் 9 PM நான் கொடுக்குற சிக்னல்ஸ் வந்து நான் உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு கொடுக்குற சிக்னல்ஸை நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இது நம்மளுடைய டெலிகிராம் குரூப், விஐபி குரூப். இதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட லிங்க்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி மினிமம் டெபாசிட் பண்ண போதும் நீங்கள் நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே விஐபி குரூப்பில் சாட்டர்டே சண்டே பப்ளிக் சேனல்லையும் இருக்கும். அந்த சேனல் வந்து டோட்டலாகவே வந்து ஃப்ரீ தான். ஓகே, இப்போ வந்து 1 by 1 மார்க்கெட்டை செக் பண்ணிட்டு சிக்னல்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அது நமக்கு வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. என்செபி யூஎஸ்டி நம்ம எடுத்துப்போம். என்செபி யூஎஸ்டி நெக்ஸ்ட் 1 மினிட் வந்து அப் டைரக்ஷன். ஸோ கேண்டிலோட டைம் பாருங்க, மினிமம் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் இருக்கும்போது நான் கொடுத்துருவேன். இதில் வந்து அப் டைரக்ஷனில் ஒரு ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணணும். கரெக்டாக இதுவுமே வந்து 1 மினிட்டுக்கு தான். கொஞ்சம் டிலேவாக பண்ணாலுமே நம்மளுடைய இது வந்து மிஸ் ஆகிடும். இப்போ வெயிட் பண்ணுவோம் ரிசல்ட் எப்படி வருதுன்றது. ஓகே, லேட் இண்டியா இருந்தாலுமே வந்து கரெக்டாக நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு, இன்னைக்குள்ள டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல்ஸ் வந்து ஓகே. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம விஐபி குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸும் இதில் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து நான் என்னோட மொபைல்லேருந்து தான் இது அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வீடியோ வந்து காட்டணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஷோர் ஷார்ட்டாகவே நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு கரன்சி நம்ம வந்து செக் பண்ணுவோம். யூஎஸ்டி ஐடியாவில் வந்து என்ட்ரி எடுக்கலாம், பட் இதில் பர்சன்டேஜ் வந்து நமக்கு கம்மியாயிடுச்சு இல்லையா. பர்சன்டேஜ் கம்மியானாலே ட்ரேட் எடுக்க வேண்டாம். மினிமம் வந்து 85க்கு மேலே இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு 90க்கு மேலேயே நிறைய கரன்சியில் உங்களுக்கு பேக்ஸ் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 89 வந்து ஓகே. இல்லை அப்படின்னா அது மாதிரி நீங்கள் கரன்சிஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கரன்சிலாம் 85க்கு இப்போ பர்சன்டேஜ் மேலே இருக்கோ அந்த கரன்சியில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஒரு ஃபியூ கரன்சி மட்டும்தான் இருக்கு. அப்போ அதில் அனலைஸ் பண்ணலாம். என்செபி சிஹெச்எஃப் வந்து என்செபி சிஹெச்எஃப் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்கிரேடுக்கு பாசிபிள். ஸோ அப்போ நான் கரன்சி நான் சொல்லுறேன். என்செபி சிஹெச்எஃப் 40.
நெக்ஸ்ட் 1 மினிட் அப் டைரக்ஷன் அப்கிரேட். இப்போ நெக்ஸ்ட் 1 மினிட் இதில் அப்டேட் நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் வரும்போது நம்ம அப்டேட் அதில் எடுக்கலாம். ஓகே, ஓகே, ப்ரொடக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு, அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4 to 5 சிக்னல்ஸ் வந்து லைஃப் லெசனாக வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே செக் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட ஆல்ரெடி டெமோ அக்கௌண்ட் இருக்கு, இல்லைனா ஆல்ரெடி கோடெக்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலுமே என்னோட சிக்னல்ஸை சாட்டர்டே சண்டேல சும்மா டெமோவில் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ ஃபினிஷ் ஆனதும் நம்ம ட்ரேடையே என்ட்ரி ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபினிஷ் ஆனதும் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டுத்துக்கும் கலர் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், மற்றபடி கேண்டில் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஒன்று தான், பார்த்தாவே நல்லா தெரியும். ஓகே, இன்னும் என்ட்ரி கிடைக்கல, வெயிட் பண்ணலாம். சன்ட்ரீனுக்கு தான் வந்து ஒரு 4 to 5 சிக்னல்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். பட் என்னதான் 1 ஹவர் ஆனாலும் பட் அது கொஞ்சம் நமக்கு கான்ஃபிடன்ட் லெவல்னு ஒன்று கிடையாது. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் மினிமம் ஒரு 70 to 80% அட்லீஸ்ட் ஒரு 60% நமக்கு கன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சாதான் அதில் என்ட்ரியே எடுக்கணும். ஸோ ஓகே, டைம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், சும்மா ஒரு ட்ரேட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு நம்ம எடுக்கிற ட்ரேடு தான் நம்மளை லாஸுக்கு கொண்டு போகும். ஸோ ஓவரால் வந்து மைனஸ்க்கு கொண்டு போகிற ரீசனே வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேட் சும்மா எடுத்து பார்ப்போம், ஒரு $5 தானே, $10 தானே, நமக்கு போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட் எடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து நம்மளை ஹை ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே என்ட்ரி எடுக்காதுங்க. எடுத்தா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் ஒரு 60% அதில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஒரு 70 to 80% கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சாலே போதும், நீங்கள் தாராளமாக அதில் என்ட்ரி உங்களுடைய டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே, நியூ ஹை வச்சிருக்கு யூஎஸ்டி ஏஆர்எஸ். ஸோ யூஎஸ்டி ஏஆர்எஸ் நியூ ஹை வச்சிருக்கு இல்லையா? அப்போ செக் பண்ணுவோம் நம்ம.
இந்த பாயிண்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு கீழே மார்க்கெட்டோட கீ லெவல். ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டோட கீ லெவல் தான். இந்த பாயிண்ட்டுமே மார்க்கெட்டோட கீ லெவல். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, யூஎஸ்டி ஏஆர்எஸ் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ல போகுது. ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதிகமாக. ஃபர்ஸ்ட் ஏஆர்எஸ் விட்டு சீடு. ஓகே, க்ரீனில் முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து குரூப்பில் நான் ஒன்று மெசேஜ் பண்ணியிருக்கேன். இஃப் ப்ரெசன்ட் கேண்டில் க்ளோஸ்டு வித் க்ரீன் கேண்டில் டேக் டவுன் ட்ரேட், அதர்வைஸ் டேக் அப் ட்ரேட். ஸோ ப்ரெசன்ட் கேண்டில்னா இப்போ இது ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா கேண்டில், இந்த கேண்டில் வந்து க்ரீனில் முடிஞ்சா டவுன் ட்ரேட். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு புல்லிஷாக மார்க்கெட் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா எகெயின் மார்க்கெட் மேல் போகும். பட் இந்த ஒரு ரிஜெக்ஷனே வரலையே. அப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஹை லெவலில் தான் இருக்கு. அந்த ஹைல இருக்கும்போது மறுபடியும் இது ஒரு பெரிய கேண்டிலா மூவ் ஆகும். அப்ப நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் கேண்டில் வரும், அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ கிரீன் கேண்டிலா வந்தா டவுன் ட்ரேட், கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, டவுன் ட்ரேடும் பிளேஸ் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணலாம். பட் இது கன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு 60-70% தான். 60-65% தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் இது ஆப்போசிட்டா போச்சு அப்படின்னா மார்டிங்கல் ட்ரை ட்ரை பண்ணும். சூப்பர். இது வந்து ஒரு குட் ரிஜெக்ஷன். நல்ல ஒரு இதில் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம். பட் ஆனால் பெரிய ரெட் கேண்டில் இல்லை, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ எகெயின் குரூப்பில் அப்டேட் பண்ணியாச்சு. குரூப்பில் எப்போதுமே எந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுத்தோமோ அந்த கேண்டில் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன்ஷாட்லேயும் மென்ஷன் ஆகிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் டேயில் நீங்கள் வந்து எந்த ஒரு எடுத்து பார்த்தாலுமே எந்த கேண்டில் என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன்.
ஓகே, யூஎஸ்டி எம்எக்ஸ் எடுப்போம். So next one. மார்க்கோட டைரக்ஷனை வச்சுட்டு இது பண்ணிடலாம். Use. யூஎஸ்டி எம்எக்ஸ் அண்ட் ஓடிசி. ஸோ கரன்சியை நான் பிஃபோரே சொல்லிட்டேன். யூஎஸ்டி எம்எக்ஸ் அண்ட் ஓடிசி, பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. எந்த சப்போர்ட்டை டச் பண்ணுதா இல்லை ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம். இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரியை வந்து செட் பண்ணலாம். ஸோ அதுக்காக கேண்டில் வந்து இந்த ஒரு கேண்டில் ஃபினிஷ் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். எப்படி ஃபினிஷ் ஆகுது அப்படின்றதை பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக க்ரீனில் ஃபினிஷ் ஆகணும். க்ரீனில் ஃபினிஷ் ஆச்சு அப்படின்னா டவுன் என்ட்ரிக்கு பாசிபிள். ஓகே, க்ரீனில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக சப்போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. நம்ம தாராளமாக டவுன் என்ட்ரி கொடுப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு 1 மினிட் வந்து டவுன், இன்னும் வந்து கேண்டில் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. பட் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 1 மினிட் கேண்டில் வந்து டவுன். யூஎஸ்டி எம்எக்ஸ்என் பேர். ஸோ இந்த மாதிரி முன்னாடியே வந்து ஒரு 30-40 செகண்ட்ஸுக்கு முன்னாடியே கொடுக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சார் யூஎஸ்டி எம்எக்ஸ்என் வந்து பர்சன்டேஜ் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வேணாம். அக்யூரசி கரெக்டாக இருக்கும், பட் வேணாம். பர்சன்டேஜ் கம்மியாச்சு, ரிஸ்க் எடுக்கணும். இன்கேஸ் மார்டிகல் போகிற மாதிரி இருந்தால் நமக்கு ரிஸ்க் எடுத்தாலுமே வந்து அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போகிற மாதிரி இருக்கும். அது இனிமேல் கொஞ்சம் ரிஸ்கில் இருக்கணும். ஸோ அதனால் வேணான்னு சொல்லியாச்சு. ஸோ கரெக்டாக இது வந்து 21க்கு ஓப்பன் ஆகிருக்கா. நம்ம எப்போ வேணான்னு சொன்னோம், ஸ்கிப்புன்னு சொல்லி 9:20க்கே நான் சொல்லிட்டேன். பிஃபோரே சொல்லிட்டேன், கேண்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. இப்போ இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து டவுன் தான், பட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கனால ரிஸ்க்குன்னு. ஓகே, யூஎஸ்டி எம்எக்ஸ்என் ட்ரேட் பண்ணியிருந்தாலுமே நமக்கு ஒரு 74 கிடைச்சிருக்கு. பட் வேணாம். கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணலாம், பட் கிரிப்டோவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, லிக்யூரிட்டி, இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா. ஸோ கரன்சியில் சேஞ்ச் ஆகிறத விட கிரிப்டோ கரன்சியில் கொஞ்சம் சீக்கிரமாகவே சேஞ்ச் ஆகும். ஸோ சடனாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பர்சன்டேஜ். அதுக்காக நான் வந்து கிரிப்டோ கொடுக்கறது கிடையாது. பட் கமாடிட்டிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து லோ பர்சன்டேஜ் தான், 80-85 தான். அது 80க்கு மேலே மேக்ஸிமம் போகாது. ஸ்டாக்ஸுமே வந்து ஒரு 20% தான் இருக்குது. பட் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம்.
வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ட்ரேட் எடுத்திருந்தோம் இல்லையா? 3 கரெக்ஷன். Today கரெக்ட். 3 என்ட்ரியுமே பெர்ஃபெக்ட்டா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ யூஎஸ்டி பிகேஆர் ஒரு என்ட்ரி இருக்கு. அட் த சேம் டைம் யூஎஸ்டி பிஇசட்டிலையுமே என்ட்ரி இருக்கு. பட் யூஎஸ்டி பிகேஆர்ல எடுப்போம். ஏன் அப்படின்னா பர்சன்டேஜ். யூஎஸ்டி பிகேஆர் சேம் தான். நம்ம ஆல்ரெடி ஒரு யூஎஸ்டி எம்எக்ஸ் என்ன சொல்லியிருந்தோம் இல்லையா? க்ரீனில் ஃபினிஷ் ஆனால் வந்து டவுன் டெபாசிட் வெயிட் பண்ணுவோம். க்ரீனில் ஃபினிஷ் ஆகட்டும். க்ரீனில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு கேண்டில் போகட்டும். நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு டவுன் ட்ரைவ். நெக்ஸ்ட் ஒன் வே டவுன். சேம் ஸ்ட்ராட்டஜி தான். யூஎஸ்டி எம்எக்ஸ்ல யூஸ் பண்ண சேம் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சு. இப்போ யூஎஸ்டி டிஇசட்டி எடுங்க. நெக்ஸ்ட் ஒன் வே டவுன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சடனாக வந்து ட்ராப் ஆகுது. பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பிகேஆர்லேயுமே ஒரு என்ட்ரி எடுப்போம். இந்த சைடில் பாருங்க, யூஎஸ்டி பிகேஆரும் ரன்ல இருக்கு, யூஎஸ்டி டிஇசட்டிலையும் ரன்ல தான் இருக்கு. யூஎஸ்டி பிகேஆர் பர்சன்டேஜ் ஓகே, யூஎஸ்டி டிஇசட்டியும் ஃபைன். ஸோ ரெண்டுமே வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி, சேம் மெத்தட் தான். ஸோ பேக் டு பேக் 4 என்ட்ரியுமே நமக்கு டார்கெட் ஹிட்ஸ்.
ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி எடுத்தோம் இல்லையா, அந்த என்ட்ரி நமக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருந்தா 70% பண்ணியிருந்தா கண்டினியூவாக நமக்கு 5 கிட்ட அடிச்சிருக்கோம். ஓகே, 5 எடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ பர்சன்டேஜ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லோவாக இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் லோவாக இருக்குது, அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் லோவாக இருக்குது, நம்ம செஷன் வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சு. ஓகே, செஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு.